நேற்று நம்முடைய துணை முதல்வரோடு என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 20 இடங்களில் நிகழ்ச்சி, உதயா அவர்களோடு 20 இடங்களில் நிகழ்ச்சி. நாங்களாம் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, படுக்கிறதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. பேசினார். பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளாம் சிந்திக்கவே முடியல. 23 அணிகள் இருக்கிறது இந்தியாவில். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் 23 அணிகள் இருக்கிறது இந்தியாவில். வேற எந்த கட்சிக்கு இது மாதிரி 23 அணிகளே கிடையாது. தன்னுடைய அதிகாரிகளை யாருக்கும் தெரியாமல் அனுப்பி அந்த மாவட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன குறைகள் இருக்கிறதுன்னு கேட்ட ஒரே ஒரு அமைச்சர் யாராவது இருக்கிறனா அது உதயா தான். பேசினார். பாத்தீங்கன்னா எப்படி நம்மளாம் சிந்திக்கவே முடியல. 23 அணிகள் இருக்கிறது இந்தியாவில். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் 23 அணிகள் இருக்கிறது இந்தியாவில். வேற எந்த கட்சிக்கு இது மாதிரி 23 அணிகளே கிடையாது. ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற பெருந்தகை நம்முடைய சேகர் பாபு அவர்கள். இன்னைக்கு என்னன்னு கேட்டா அவர் தான் சூப்பர் ஸ்டார். காலையிலிருந்து டிவியை திறந்தா வெறும் சேகர் பாபு சேகர் பாபு சேகர் பாபு சேகர் பாபு தான். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள், என்னப்பா சேகர் பாபு இப்படி பேசி இருக்கிறாரு, எந்த டிவி திறந்தாலும் வெறும் சேகர் பாபு சேகர் பாபுன்னு போட்டிருக்கு. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு சூளுரையை தந்து ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு பெரிய வரலாற்றை இன்று உருவாக்கி இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா மாலை மலர்ல இதுவரையிலும் இது மாதிரி 8 காலம் செய்தி போட்டதே கிடையாது. பாத்தீங்கன்னா சேகர் பாபுக்கு 8 காலம் செய்தி இல்லை. எப்படி பாருங்க, அந்த அளவுக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற சேகர் பாபு அவர்கள் சின்ன குழந்தையை யாருன்னு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லுன்னு சொல்லுவாங்க. விழா நடத்துறது எப்படின்னு கேட்டா சேகர் பாபு சட்டா தான் தெரியும். நான் அதிகம் நேசிக்கிற ஒரு மனிதன். கடந்த பிறவியில் என்னோடு பிறந்தானா என்னன்னே தெரியல எனக்கு. ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு, என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டன் நடத்துகிற விழாவிற்கு வர வேண்டும் என்பதற்காக நேற்று நம்முடைய துணை முதல்வரோடு என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 20 இடங்களில் நிகழ்ச்சி, உதயா அவர்களோடு 20 இடங்களில் நிகழ்ச்சி. நாங்களாம் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, படுக்கிறதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. 20 இடங்களிலேயே நிகழ்ச்சி முடித்து இப்பதான் அவர் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு சேகர் பாபு நிகழ்ச்சி முடிஞ்சிருதான்னு கேட்டேன். இல்லை வந்தாதான் நிகழ்ச்சின்னு சொன்னா அடிச்சு பிடிச்சுன்னு ஓடியாந்து. அந்த அளவுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். உதயசூரியனிலிருந்து உதித்த நம்முடைய இதய சூரியன் உதயா அவனுடைய பிறந்த நாள் பெருவிழா. ஓங்கலிடை தோன்றி உயர்ந்தோர் தொழவெளிங்கி ஏங்குளிர் ஞாலத்து இருள்கடியும் ஆங்கவற்றுள் விண்ணே தனியாடி விங்கதில் ஒன்று தண்ணீர் இல்லா தமிழ் என்று சொல்லி யாப்பிலா பாடலேனும் யார்தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் ஊற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறியுடைய பேர பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழா. எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே நம்முடைய நான் விஜயை பற்றி சொல்லணும். ஒரு நாள் தலைவரோட உட்காந்துருந்தோம். ஈவினிங் ஒரு 5-6 மணி 7 மணி இருக்கும். போலாமையா அறிவாலயம் போகலான்னாரு. சரி போகலாங்கண்ணா அப்படின்னேன். இரியா இந்த இளைஞன் வரான், நான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாரு. அண்ணா இங்கே இருக்கிறதுல நான் தானே இளைஞன், போகலாம் கிளம்புங்கண்ணான்னு சொன்னேன். யோ மடையா உட்காரு, இளைஞன் வரட்டியா பார்ப்போம், வெயிட் பண்ணியா அப்படின்னாரு. நாங்கள் இளைஞன் சொல்றாரு. யாருன்னு பார்த்தா கடைசியில் விஜய் வர்றது பார்த்தா விஜய்னு சொன்னார். தலைவரை சொக்க வைத்த ஒரு மாபெரும் கவிஞன் நம்முடைய விஜய் அவர்கள். அவருடைய பாடல்களை கேட்டிருக்கிறேன், கவிதைகளை படித்திருக்கிறேன். நடிப்புல சொன்னார் தலைவர் கலைஞர். ஒரு நாள் ஒவ்வொரு ஃப்ரேமும் போட்டு பார்த்தார் தலைவர் கலைஞர். அவருடைய இளைஞன் படத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் போயிடுவோம். 7 மணிக்கு மேல போய் வாயா ஒரு ஒரு 1000 அடி எடுத்திருக்காங்களா, வாயா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். யோ விஜய் நல்லா நடிச்சிருக்காயா, அவன் சூப்பர் ஸ்டார் மாதிரி வருவாயா அப்படின்னு வாயார மனதார வாழ்த்தி அந்த விஜய் அவர்கள் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சொன்னதை போல நம்முடைய உதயநிதி அவர்களை பற்றி எதை சொல்லுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு தலைவராக
உதயநிதி அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்னன்னே தெரியல. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனா உதயாவை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறான் எல்லாம் எனக்கே தெரியல. ஒண்ணுமே தெரியல. காற்றை போல் சுழன்று சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு செங்கல், செஞ்சார்ச்சி கோட்டைக்கு போயிட்டோமே, ஒரே ஒரு சொல், அந்த சொல்லுக்கு பாத்தீங்கன்னா 40 தொகுதியும் ஜெயிச்சுட்டு நான் போயிட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு. உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது, யாராலும் செய்ய முடியாத ஒரு அரும் பெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உழைப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தளபதிக்கு சொன்னதை போல உழைப்பு 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 என்று சொல்லப்போத நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் உதயாவுக்கு வச்ச பரீட்சையில 100க்கு 100 மார்க் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி தளபதி அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு பெருந்தகை என்றால், விண்ணை தொட்டு விடியலை பார்க்க துடிக்கும் வேங்கை தமிழனாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர் கால்படாத இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த புயல்ல எப்படிப்பட்ட நம்முடைய மேயர், வணக்கத்திற்குரிய மேயர் பிரியாராஜனோடு அவர்கள் எல்லா இடங்களுக்கு எல்லாம் பயந்து போய் வீட்டில் இருந்த, வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னு வானிலை அறிவிப்பு எல்லாம் சொல்லிட்டான். ஆனாலும் அவர் எதற்கும் பயப்படாமல் எல்லா இடங்களிலேயும், திருவண்ணாமலையில ஒரு பாறை விழுந்து 7 பேர் செத்துட்டான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிடம் முதல்ல போன ஒரே தலைவர் நம்முடைய உதயநிதி அவர்கள். இந்த மனித நேயம், அத ஒரு மனித நேயம் இன்றைக்கும் தான் யார் என்று பார்க்காமல் நாங்க நிகழ்ச்சிக்கு கூட்டு போனோம். நேற்று காலையில போனோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வரவேற்பு கொடுத்து விட்டோம். வண்டியில் ஏறி நின்று 5000 பேரையும் பார்த்து அத்தனை பேர்கிட்ட கை கொடுத்த ஒரே ஒரு தலைவர் அவர் ஒருத்தர் தான். நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் வருவோம், நாமளே போவோம், ஒரு 2 பேருக்கு கை கொடுப்போம், 3 பேர் கை கொடுப்போம், 4வது பேர் ரைட்டு பார்த்து கை எடுத்து போலாமான்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் இவரை போன்று மக்களோடு மக்களாக இருந்து ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு பெட்டிஷன் கொடுக்குதுன்னா வண்டியை நிறுத்திட்டு அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு தான் போறாரு. அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு கூட பிஏ கிட்ட கொடுக்கறது இல்லை, அதை தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்கிறார்கள் அந்த பெட்டிஷனை. நான் கேட்டேன், ஏன்னா பிஏ கிட்ட கொடுத்தது இல்லைங்க, மிஸ் பண்ணிட போறாங்க, முக்கியமா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியல சார். ஆய்வுக்கு உட்கார்ந்திருந்த நேற்று மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க. எல்லா அதிகாரிகளும் கலெக்டர் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, மாதிரி இது ஒரு ஊர்ல ஸ்கூல்ல கிட்டத்தட்ட பசங்க 10ஆவதுல மொத்தமே 30 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறான். மொத்தமே 100 பேர்ல 30 பேர் பாஸ் இருக்கிறான். என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பெட்டிஷன் வந்துருக்குது. உடனே தளபதி கேட்கிறாரு, இவர் கேட்கிறாரு, உதயா கேட்கிறாரு, என்னங்க காரணம்னு கேட்கிறாரு. அவங்க இந்த அதிகாரி ஏதோ சொன்னாங்க. இவர் சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய அதிகாரிகளை யாருக்கும் தெரியாமல் அனுப்பி அந்த மாவட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன குறைகள் இருக்கிறதுன்னு கேட்ட ஒரே ஒரு அமைச்சர் யாராவது இருக்கிறான்னு அது உதயா தான். ஆனா மெயின் செலுத்து போயிட்டேன். ஒரு அதிகாரி கேட்டாரு, ஒரு தாசில்தார் இது கொடுக்க சொன்னாங்க, அவருடைய வீட்டுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மனைக்கு போய் பட்டா கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட்டா கேட்ட உடனே சொன்ன, இல்லை சார் அந்த பெட்டிஷன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டார். யாரு? தாசில்தார் சொல்லிட்டார். உடனே உதயா என்ன பண்ணாரு, போன் எடுத்தாரு, கொஞ்சம் மீட்டிங் அப்படி நிறுத்துங்கன்னாரு. அந்த யாரு பட்டா கிடைக்கலன்னு சொன்னான் இல்ல, அவனுக்கு செல்ல போன் போட்டாரு. சரி, எல்லா அதிகாரியும் உட்காந்துருக்கிறான். பார்த்துட்டு அந்த செல்லு எடுத்துட்டு உடனே அதிகாரி, உங்க பேர் என்னங்கன்னு கேட்டேன். அவன் பேர், என் பேர் சிவராமன் சொன்னாரு. உங்களுக்கு பட்டா பெட்டிஷன் கொடுத்தீங்களான்னு. நான் கொடுத்தவங்க 23/2023 கொடுத்தங்க அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே அதிகாரி கேட்டார், என்னப்பா இப்படி சொல்றாரு, நீ என்ன சொல்றன்னாரு. அது இதுன்னு சொன்னான். முதல்ல ஆபீஸுக்கு போய் இந்த இது மீட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷன் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லணும்னாரு. அப்ப மீட்டிங் நடந்துட்டே இருந்தது. மீட்டிங் முடிகிற நேரம் தாசில்தார், என்னாச்சு அந்த பெட்டிஷன்? தாசில்தார் எழுந்து அந்த பெட்டிஷன் உண்மைதாங்கன்னு எடுத்து சொன்னான். இது மாதிரி ஒரு அமைச்சரை நான் பார்த்ததே இல்லை சார். மாவட்டத்தில் பயந்து போய் எல்லாரும் இது மாதிரி ஒரு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றுகிற ஒரு உண்மை தொண்டனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற உதயா அவர்களுக்கு பிறந்த நாள் பெருவிழா என்று நினைக்கிற போது எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லா இடங்களிலேயும் எல்லாரும் இந்த விளையாட்டுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியல. எல்லா இடங்களிலும் எல்லாரையும் கூட்டு வச்சு பேசி, எல்லாரும் தட்டி அரவணைத்து, எல்லாருக்கும் பொருள்கள் கொடுத்து, இதெல்லாம் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு நல்ல அறிவுரைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவர், இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு அற்புத தலைவராக உதயநிதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய பிறந்தநாள் பெருவிழா என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். என்னால் அதிக நேரம் பேச முடியல, ஏன்னா அவ்வளவு டயர்டா போயிட்டோம் நாங்க. அவர் மாதிரி சுத்தவே முடியல. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 20 நிகழ்ச்சி, இன்னைக்கு மட்டுமே, நேற்றைக்கு 20 நிகழ்ச்சி. இப்படி பல்வேறு வகையான நல்ல செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பெரிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி நம்முடைய உதயா அவர்கள் இந்த அணிகள் எல்லாம் உட்கார வச்சு பேசினார். பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளாம் சிந்திக்கவே முடியல. 23 அணிகள் இருக்கிறது இந்தியாவில். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் 23 அணிகள் இருக்கிறது. இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கு இது மாதிரி 23 அணிகளே கிடையாது. அப்ப உதயா அவர்கள் சொன்னார்கள், 23 அணிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 23 இதயங்கள் என்று சொன்னார். எப்படி ஒரு போர்க்களத்துக்கு செல்கிற பொழுது காலால் படை, கப்பற்படை, விமானப்படைன்னு சொல்றேன்ல, அது போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த 23 அணிகளும் படைகளாக திகழ்ந்து 234 தொகுதிகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய சிந்தனையை,